இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் பேசிக்ஸ். இந்த பேரில் இருக்கு சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் பேசிக்ஸ். அப்படின்னா லைக் ஒரு சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு சில பேசிக்கான மெத்தடாலஜி இருக்குது. அந்த மெத்தடாலஜி என்ன பண்ணும் அப்படின்னா, ஒவ்வொரு சாஃப்ட்வேரையும் நம்ம இந்த மாதிரி டைப்பில் தான் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் டேரெக்டாக ஒரு அப்ளிகேஷனோட பேக்கேஜ் டவுன்லோட் பண்ணி அதை டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுவீங்க, இல்லை ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணுவீங்க. பட் அது மட்டுமே தான் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அதில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்குது. ஸோ அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு கமெண்ட் ப்ராம்ப்ட் மூலமா இன்ஸ்டால் பண்ணலாம், இல்லை ஒரு போர்ட்டலுக்குள்ளே போயிட்டு இன்ஸ்டால் பண்ணலாம், இல்லை ஒரு சப்போர்ட் பேக்கேஜ் இருந்தால் தான் இன்னொரு அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபரன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். நம்ம இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷனில் என்ன மாதிரியான விஷயங்கள் பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு காமன் சாஃப்ட்வேரை எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது. காமன் சாஃப்ட்வேர் மீன்ஸ் இப்போ நீங்கள் அடோப் ஃபோட்டோஷாப்பாக இருக்கட்டும், இல்லை விண்டோஸோட அப்ளிகேஷனாக இருக்கட்டும். அடோப் ஃபோட்டோஷாப் எதுக்காக சொன்னோம், ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். அந்த மாதிரி ஃபிளமோரா இருக்குது, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இருக்குது, ஈவன் இப்போ எடிட்டர் மட்டும் தான் சொல்லியிருந்தேன், இன்டெலிஜே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஈவன் க்ரோம் ப்ரௌசர் இஸ் ஆல்சோ ஏ சாஃப்ட்வேர். அதை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம சாஃப்ட்வேர்ஸை எப்படி எடுத்து இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்றது ஒன்று இருக்குது. ஸோ இந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் ஏன் இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் இருக்கிறப்போ ஒரு லிமிட்டடான சாஃப்ட்வேர்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. இட்ஸ் நாட் அபவுட் மல்டிபிள் சாஃப்ட்வேர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குற எல்லா சாஃப்ட்வேருமே யூஸ் பண்ண முடியாது. கம்பெனியோட பாலிசிக்கு ஏற்ற மாதிரி கிளைண்ட் என்ன ரெக்குயர்மெண்ட் கொடுக்குறாங்களோ ஸோ அதுக்கேற்ற மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் தான் இருக்கும். அந்த சாஃப்ட்வேரை நம்ம சேஃப் இன்ஸ்டாலேஷன் மீடியம் மூலமா இன்ஸ்டால் பண்ணணும். அஃபிஷியல் வெப்சைட்ஸ், இல்லை மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரு, இந்த மாதிரியான இடத்துல இருந்து மட்டும் தான் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். தேர்ட் பார்ட்டி வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா மேபி அங்கே வந்து ஒரு வல்னரபிலிட்டி இருக்கலாம், இல்லை வந்து தேவையில்லாமல் வைரஸ் பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக சாஃப்ட்வேர் அப்படின்றது நீங்கள் எனி சாஃப்ட்வேர் எனி விஷயம் இன்டர்நெட்டில் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா கோடால் ரைட் பண்ணப்பட்டது. நான் நிறைய முறை சொல்லியிருப்பேன், நம்ம இன்டர்நெட்டை பார்க்குற எல்லா விஷயமும் எங்கேயோ ஒரு இடத்துல ஃபிசிக்கலாக ஸ்டோர் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கேன். பட் இப்போ ஒரு விஷயத்த புதுசாக சொல்கிறேன். நம்ம பார்க்குற எல்லா விஷயங்களும் இன்டர்நெட்டில் நீங்கள் பார்க்குற எல்லா விஷயங்களும், டிஜிட்டலாக நீங்கள் பார்க்குற எல்லா விஷயங்களும், ஸோ அது எல்லாமே ஏதோ ஒரு லாங்குவேஜால் கோட் பண்ணப்பட்டிருக்கும். இட்ஸ் மேபி a ஜாவா ஆர் பைத்தான், ரூபி, C++, C#, ஸ்விஃப்ட் ஃப்ரேம் ஒர்க் நிறைய இருக்குது. ஸோ Node.js இந்த மாதிரி எது வேணாலும் இருக்கலாம். ஃப்ரண்ட் எண்டுக்கு HTML, CSS மாதிரி எது வேணாலும் இருக்கலாம். ஜாவா ஸ்கிரிப்ட் ஃப்ரண்ட் எண்டில் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி எதை வேணாலும் யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் சம்திங் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க, அது மூலயமா ட்ரை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கும். ஸோ முதல்ல வந்து இதை கிளிக் பண்ண உடனே இந்த பேஜ் வரணும், இந்த பேஜ் வந்ததுக்கப்புறம் பைனோ வரணும், பைனோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம அமேசான்லாம் ஆர்டர் பிளேஸ் பண்ணுறோம். ஸோ இட்ஸ் செட் ஆஃப் கோட். இதெல்லாம் பண்ணால் இதெல்லாம் நடக்கணும் அப்படின்றது ஒரு செட் ஆஃப் கோட். ஸோ இதை வந்து நம்ம கோட் மூலியமாக தான் கம்ப்யூட்டருக்கு சொல்ல முடியும். ஸோ அந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு இல்லையா, அதை ஒரு பேக்கேஜாக மல்டிபிள் விஷயங்களை ஒரே இடத்துக்குள்ளே கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் சாஃப்ட்வேர். அது ஏதோ ஒரு வேலையை பண்ணும்போது, வீடியோ எடிட்டர்னா வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கான டூல்ஸ் இருக்கும். ஆடியோ மெர்ஜ் பண்ணணும், நம்ம நார்மலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், வாய்ஸ் வந்து சிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும், வீடியோ ஃபுட்டேஜை கட் பண்ணி ஜாயின் பண்ணுறது, எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு வீடியோ எடிட்டருக்கு இருக்கும். இதே வந்து ஒரு ஃபோட்டோ எடிட்டிங்னா ஃபோட்டோவில் பிளெண்ட் பண்ணுறது இருக்கும், அதுக்கப்புறம் லைட்னிங் பண்ணுறது இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். இஃப் இட் இஸ் அ ப்ரௌசர், நம்ம எப்படி மல்டிபிள் வெப்சைட்ஸை வந்து தன்னுடைய யூஆர்எல் மூலயமா போய் எடுத்துகிட்டு வந்து ஸோ அது மூலயமா எப்படி வந்து ஒரு வெப்சைட்டை ஹேண்டில் பண்ணுறது, எப்படி நம்ம அந்த வெப்சைட்டை காமிக்கிறது அப்படின்ற வேலையை செய்யும். இது எல்லாமே ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. ஈவன் நீங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் 1-2 பேருமே படிச்சிருப்பீங்க. இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் உட்பட எல்லாமே செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் கோட் தான். பயாஸ், பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம், அதுக்கு மேலே தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கும். ஸோ அந்த பயாஸுமே ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஸோ அந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஏதோ ஒரு கோடில் ரைட் பண்ணியிருப்பாங்க. அந்த ரைட் பண்ண கோடை வச்சுக்கிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பெர்ஃபார்ம் ஆகுது. சாஃப்ட்வேர் லைசன்சிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க, நீங்கள் இன்ஸ்டால் ரொம்ப ஈஸியாக பண்ணிடுவீங்க. ஏன்னா இன்ஸ்டாலேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணணுன்ற டைரக்டரியாக அது காமிச்சிடும். ஆனால் இந்த 4 விஷயங்கள் இருக்குது இல்லையா, ஓப்பன் சோர்ஸ், ஃப்ரீவேர், ஷேர்வேர், ப்ரொப்ரேட்ரி.
ஸோ இது 4 இருக்கு இல்லையா? ஸோ இந்த 4 உங்களுக்கு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து இந்த சாஃப்ட்வேர்ஸை இன்ஸ்டால் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரீவேர் அப்படின்னா என்ன? இந்த ஃப்ரீவேர் அப்படின்னா எல்லாமே ஃப்ரீ, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சாஃப்ட்வேரை கொடுத்துருவான், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் விஎல்சி க்ரோம் ப்ரௌசர். நீங்கள் க்ரோம் ப்ரௌசர் என்னைக்காவது ஏதாவது காசு கொடுத்துருக்கீங்களா? விஎல்சி மீடியாவுக்கும் நீங்கள் காசு கொடுத்துருக்க மாட்டீங்க, சரியா? ஆனால் இதில் என்ன பார்த்துருப்பீங்க அப்படின்னா மேபி ஆட்ஸை பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த பேஜை எடுத்துப்போமே, இதில் ஆட் எதுவும் இல்லை, ஆனால் ஆடே வராதுன்னு சொல்ல முடியாது இல்லையா? இப்போ இங்கே பாருங்கள், இப்போ க்ரோம் ப்ரௌசருக்குள்ளே சம்திங் ஏதோ ஒரு போர்ட்டலுக்குள்ளே போகலாமா? நல்லா செக் பண்ணணும், நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ப்ரௌசருக்குள்ளே நான் ப்ரௌஸ் பண்ணுறேன். ப்ரௌஸ் பண்ண உடனே இந்த இடத்துல நல்லா பாருங்கள், ஸ்பான்சர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வருது. நம்ம இந்த ஸ்பான்சர்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போது நான் ஃப்ரீவேர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஃப்ரீவேர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மேபி ஆட்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு நம்ம ₹1 கூட பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு நம்ம ஆட் வந்துச்சுன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நியூஸ்னு போட்டதா மட்டும் இல்லை, இப்போது இந்தியா இங்கிலாந்து, இப்போ இந்தியா இங்கிலாந்து இங்கே மென்ஸ் கிரிக்கெட்டு உமன்ஸ் கிரிக்கெட்டு இதெல்லாம் போகுது. பட் கீழே அப்படியே வந்தீங்கன்னா இதில் ஸ்பான்சர் மேக்ஸிமம் இல்லை. ஏன்னா இந்த டைட்டிலுக்கு யாரும் ஸ்பான்சர் பண்ணலை. ஸோ யாரும் ஸ்பான்சர் பண்ணலை அப்படின்னும் போது அந்த இடத்துல ஆட் வராது. ஆனால் இப்போ யோசிச்சு பாருங்கள், மொபைல் ட்ரெண்ட் அப்படின்னு கேட்குறேன். இப்போது இந்த இடத்துல நான் ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வரேன். இப்போ ஷேர்வேர் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ஷேர்வேர்னா என்ன அப்படின்னா, ஒரு சிலது தான் 30 days ட்ரையல் பீரியட் இருக்கும், 15 days ட்ரையல் பீரியட் இருக்கும், ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும், சரியா? நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எதுக்காக இப்படி பண்ணுறாங்கன்னா, என் ப்ராடக்ட் நல்லா இருக்குது, நீ தைரியமாக ட்ரை பண்ணி பாரு, உனக்கு கண்டிப்பாக பிடிக்கும், உன்னுடைய ஒர்க் கேஸ்க்கு அது யூஸ் ஆகும், அதுக்கப்புறம் நீ காசு கொடுத்து வாங்கிக்கோ அப்படின்றாங்க. எக்ஸாம்பிளாக பார்க்கணும் அப்படின்னா, இப்போ ஜோகோ இன்வென்ட்ரி அப்படின்ற மாதிரி நான் போடுறேன். ஆன்லைனில் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் அப்படின்ற மாதிரி இருக்குது, சரியா? இங்கே பாருங்கள், சைன் அப் இட்ஸ் ஃப்ரீ. இது ஃப்ரீ தான். இங்கே பாருங்கள், ஒரு யூஸராக இருக்கிற வரைக்கும் அது ஃப்ரீ தான், சரியா? ஆனால் அதுக்கப்புறம் பாருங்கள் 2 users ஸ்டார்ட் ஆகுது. நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கா, சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த இடத்துல 30 days ட்ரையல் ஏதாவது இருக்கும் பாருங்கள். இங்கே பாருங்கள், ஸ்டார்ட் மை ஃப்ரீ ட்ரையல்னு இருக்குது. ஜோகோ அசிஸ்ட் நம்ம ரிமோட் டூல்ஸில் நம்ம படிச்சிருப்போம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ட்ரையல். இது ஃப்ரீ ட்ரையல் மீன்ஸ் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ 15-20 நாள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது ஆல்வேஸ் ஃப்ரீ. ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து ஆல்வேஸ் ஃப்ரீ, ஓகேவா? 30 நாள் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும், ஓகேவா? ஒரு டெக்னிக்கலுக்கு வந்து ₹400 per month அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனுவலாக பில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இதில் வந்து நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், 15 days ஃப்ரீ ட்ரையல், நோ கிரெடிட் கார்டு ரெக்வயர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 15 நாள் ஃப்ரீ ட்ரையல், ஓகேவா? ஸோ எக்ஸாக்டாக வாட் இஸ் ஷேர்வேர் அப்படின்னா, அதுவும் சாஃப்ட்வேர் தான். ஆனால் ஒரு 15 நாளோ 20 நாளோ 30 நாளோ வந்து அவங்களுடைய ட்ரையல் பீரியடை கொடுத்து, ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த சாஃப்ட்வேர் காசு கொடுத்து வாங்க வைப்பாங்க. அதுக்கு பேர் ஷேர்வேர். அதுக்கப்புறம் இருக்கிறது நெக்ஸ்ட் ஓப்பன் சோர்ஸ். ஓப்பன் சோர்ஸ்னால் அதோட சோர்ஸ் கோடே அவைலபிளாக இருக்கும். அதோட சோர்ஸ் கோட் அவைலபிளாக இருந்து அதோட டேட்டாவை நீங்கள் வந்து எடிட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லினக்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இட்ஸ் ஆல்வேஸ் ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஓப்பன் சோர்ஸ்னால் என்னென்னா அதோட சோர்ஸ் கோட். இப்போ நீங்கள் வந்து விண்டோஸோட சோர்ஸ் கோட் பார்க்க முடியாது. சோர்ஸ் கோட் அப்படின்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒரு பில்டிங் நீங்கள் கட்டுறீங்க. இந்த பில்டிங் கட்டுறீங்கன்னா அடியில் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒரு விஷயத்தை போடாமல் நீங்கள் பில்டிங்கை கட்ட முடியாது, கரெக்டாக? ஸோ வாட் இஸ் எக்ஸாக்ட்லி செட் இஸ், நீங்கள் ஃபவுண்டேஷன் போடலன்னா பில்டிங் கட்ட முடியாது. அப்போ அந்த ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த ஃபவுண்டேஷனுக்கு மேலே தான் உங்களுக்கு தேவையான டிசைன்ஸில் நீங்கள் வீடு கட்டுவீங்க. ஸோ இதே தான் இப்போது இந்த இடத்துல ஓப்பன் சோர்ஸ் அப்படின்றது அந்த சோர்ஸ் கோட் அப்படின்றது ஃபவுண்டேஷன் மாதிரி. ஸோ இதை வச்சு நீங்கள் என்ன வேணாலும் கட்டலாம், எப்படி வேணாலும் கட்டலாம். இப்போது ஃபவுண்டேஷன் ஒரு 10க்கு 10 இடத்துல ஒரு விஷயம் பண்ணுறோம். நீங்கள் வந்து அந்த இடத்துல ஒரு வீடும் கட்டலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூமோடு நிறுத்திக்கலாம், இல்லை சின்ன கொட்டா போடலாம், கரெக்டாக என்ன வேணாலும் பண்ணலாம் இல்லையா? இல்லை நம்ம 5 ஃப்ளோர் அதே 10க்கு 10 இடத்துல 5 ஃப்ளோரை பில்டிங் கட்டலாம், முடியும், கண்டிப்பாக கட்ட முடியும். ஸோ இது டிபெண்ட்ஸ் உங்ககிட்ட இருக்கிற மணி, உங்ககிட்ட இருக்கிற ஆசை, ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன், உங்களுடைய நீடு, கரெக்டாக? ஸோ இதெல்லாம் பேஸாக வச்சு தான் ஒரு பில்டிங் வந்து கட்டுவாங்க. அதே மாதிரி தான் இந்த ஓப்பன் சோர்ஸில் வந்து ஒரு சோர்ஸ் கோடை கொடுத்துருவாங்க. அது வந்து எல்லா சாஃப்ட்வேருக்குமே சோர்ஸ் கோட் இருக்கும். நீங்கள் வேணால் எந்திரன் படத்தில் உன்னுடைய சோர்ஸ் கோட் கொடு, உன்னுடைய நியூரல் நெட்வொர்க் கோட் கொடு அப்படின்னு சொல்லிட்டு சிட்டிக்கிட்ட
டாக்டர் போரா கேட்பார். ஸோ இது எக்ஸாக்ட்லி என்னன்னா, பேஸ் கோடு ஒன்று இருக்கும். அந்த பேஸ் கோடு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எழுதுவாங்க. பேஸ் கோட் இந்த சென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பேஸுக்கு மேலே வாட் எவர் என்ன வேணாலும் எழுதலாம். உங்களுக்கு தேவையானது நீங்கள் ஹைட் கட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் இந்த பேஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா, இந்த பேஸ்ன்றது இந்த ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேரில் எல்லாத்துக்குமே ஒன்று. ஃபார் எக்ஸாம்பிள் லினக்ஸ் எடுத்துங்க. லினக்ஸ் இஸ் ஏ ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். இந்த ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா அதோட சோர்ஸ் கோட் இன்டர்நெட்டில் பப்ளிக்காக அவைலபிள் இருக்குது. ஓகேவா? பப்ளிக்காக அவைலபிளாக இருக்கிற பட்சத்தில் அவங்களால எதை வேணாலும் எழுத முடியும். ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ லினக்ஸோட சோர்ஸ் கோட் இருக்கலாம். இங்கே பாருங்கள், லினக்ஸ் கர்னல் சோர்ஸ் கோட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டைரக்ட் டவுன்லோட் லிங்க்லாம் நமக்கு கிடைச்சிது. ஓகேவா? ஸோ இது வந்து என்னென்னா ஒரு பேஸ்மெண்ட். அந்த பேஸ்மெண்ட்டுக்கு மேலே நம்ம என்ன எழுதலாம். லினக்ஸில் நிறைய வேர்ஷன்ஸ் இருக்குது. ஈவன் நீங்கள் வாட்ஸ்அப் எடுத்துக்கிட்டாலுமே அதுக்கு ஒரு சோர்ஸ் கோடு இருக்குது. ஃபேஸ்புக் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு ஒரு சோர்ஸ் கோடு இருக்குது. இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு ஒரு சோர்ஸ் கோடு இருக்குது. ஸோ எனி சாஃப்ட்வேர் தட் ஹேவ் ஏ ஓன் சோர்ஸ் கோட். சரியா? அந்த சோர்ஸ் கோடை அவன் எப்படி கொடுக்குறான், காசு கொடுக்குறானா, சும்மா கொடுக்குறானா, இல்லை கொடுக்க மாட்டானா? இப்போ ஆப்பிளோட சோர்ஸ் கோட்னு நீங்கள் எங்கேயுமே படிச்சிருக்க மாட்டீங்க. ஏன் அப்படின்னா ஆப்பிள் வந்து அவனோட சோர்ஸ் கோடை ப்ரைவேட்டாக வச்சுக்கிறான். அவனுடைய டிவைசஸில் மட்டும் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான். மீன்வைல் விண்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸ் கோடு கொடுக்க மாட்டான். ஆனால் அவனோட ப்ராடக்ட்டை எனி ப்ராடக்ட்டில், அதாவது ஹெச்பி லேப்டாப்பில் இருக்கட்டும், இல்லை ஆசர் லேப்டாப்பில் எனி லேப்டாப் அது சிஸ்டம் நம்மளால் பூட் பண்ணி அது கம்ப்யூட்டர் டிவைஸாக இருந்தால் நம்மளால் பூட் பண்ணிக்கிற மாதிரி அவன் கொடுக்குறான். லினக்ஸ் எடுத்துக்கிட்டால் அவனும் வந்து பார்த்தீங்கன்னா எனி டிவைஸில் இன்ஸ்டால் பண்ணிக்கிற மாதிரி கொடுக்குறான். கூடவே அவனோட சோர்ஸ் கோடையும் கொடுத்துறான். நீ அதை வச்சு என்ன வேணால் டெவலப் பண்ணிக்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உபுண்டு சேல் லினக்ஸ் ஓஎஸ், லினக்ஸ் பேஸ்டு ஓஎஸ். சரிங்களா? அதே மாதிரி ஃபெட்ரோ லினக்ஸ், அதுவும் பார்த்தீங்கன்னா லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன். சரிங்களா? லினக்ஸ் தான். இப்போ ஆர்ச் லினக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே லினக்ஸோட ஓப்பன் சோர்ஸை பேஸ் பண்ணி எடுத்தது தான். இப்போ இங்கே இருக்க பேரட் ஓஎஸ், இந்த பேரட் ஓஎஸ் இருக்குன்னா லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பேஸ்டு டிபிஎன் ஓஎஸ். ஸோ லினக்ஸோட சோர்ஸ் கோடை எடுத்து அதுக்கு மேலே எழுதின வெர்ஷன்ஸ். இப்போ லினக்ஸோட பேஸான விஷயமே என்ன அப்படின்னா அவனோட எக்ஸ்பெக்டேஷனே அதான். தப்பு பண்ணணுன்றது இல்லை. லினக்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, நான் ஒரு டெக்னாலஜியை புதுசாக கண்டுபிடிச்சிட்டேன், அதை ஃபர்தராக டெவலப் பண்ணுறதுக்கு என்கிட்ட காசு கிடையாது. ஆனால் நான் அதை ஃப்ரீயாக கொடுத்துட்டுனா நீங்கள் அதை வச்சு நிறைய பேர் டெவலப் பண்ணுவாங்க. டெவலப் பண்ணதுக்கப்புறம் அதில் ஒரு காசு எனக்கு கொடு, அதில் சம்பாதிக்கிற காசில் எனக்கு கொஞ்சம் ஷேர் கொடு அப்படின்றது தான் அதோட சாராம்சம். அதுவும் நீங்கள் கொடுக்கணும்னு அவசியமும் கிடையாது. மீன்வாயில் நீங்கள் விண்டோஸ் எடுத்தீங்கன்னா மொத்தமே அவன் கிரியேட் பண்ணது, அவனுக்கு காசு கொடுத்தா கொடுப்பான், இல்லைன்னா கொடுக்க மாட்டான். ஓகேவா? ஓப்பன் சோர்ஸ்னா என்னன்னு புரிஞ்சுதா? ஒரு சோர்ஸ் கோட் இருக்கும், அதுக்கு மேலே நம்ம எழுதிக்கலாம், அவ்வளோதான். ப்ரொப்ரேட்டரி அப்படின்னா நீங்கள் காசு கட்டினா தான் அதை யூஸே பண்ண முடியும். எக்ஸாம்பிள் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ். மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அந்த வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட்லாம் இருக்குல்ல, நம்ம கிராக் பண்ணி நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் த விஷயம் என்னன்னா அதுக்கு காசு கட்டணும். நான் காசு கட்டி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இங்கே லைசன்ஸ் நான் காமிக்கிறேன் பாருங்க. நான் ஒரு பேப்பர் லைசன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வாங்கியிருப்பேன், இன்டர்நெட்டில் அவைலபிளாக இருக்கதா. நம்ம வாட் எவர் இட் இஸ், நம்ம வந்து காசு கட்டிட்டோம் அப்படின்னா அவன் எதுவும் பண்ண போகிறது கிடையாது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதை நான் ஃப்ரீயாக யூஸ் பண்ண முடியுமானா முடியாது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த விஜய் விக்னேஷ் 405 ஐடி A3V8P டாப் இது இருக்கு இல்லையா, இதுதான் என்னோட லைசன்ஸ். மைக்ரோசாஃப்ட் 365 ஆப் சப்ஸ்கிரிப்ஷன் ப்ராடக்ட் அப்படின்ற மாதிரி இருக்கு பாருங்க. இஃப் யூ ஆர் ஏ என்டர்பிரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அந்த இடத்துல நீங்கள் காசு கட்டணும். பட் நீங்கள் லேப்டாப்பாக வாங்குறப்போ அந்த ஓஎஸ்க்கு நீங்கள் காசு கட்டணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம எக்ஸ்பெக்டேஷன்லாம் எப்படி ஆயிடுச்சுன்னா, நம்ம பர்சனலாக போய் கேட்டோம்னா யாரும் காசு கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணிட்டான்னா, இப்போ ஹெச்பி மேனுஃபேக்சர், இப்போ நான் ஹெச்பி லேப்டாப் யூஸ் பண்ணுறேன், அந்த ஹெச்பி லேப்டாப்போட மேனுஃபேக்சர் கிட்ட போயிட்டு அவன் டீல் பேசிக்கிறான். உங்கள் லேப்டாப்பில் நீ ஓஎஸ் யூஸ் பண்ணிக்கோ, பட் இவ்வளோ காசு கொடு அப்படின்ற மாதிரி டீல் பேசிப்பாங்க. ஒரு லைசன்ஸுக்கு இவ்வளோ காசு கொடு, ஓகேவா? அங்கே டீல் பேசிப்பாங்க. அதனால நம்ம ஓஎஸ் வந்து இப்போ நம்ம ஃப்ரீயாகவே இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்குது. டேரெக்டாக அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. சோர்சஸ் ஆஃப் சாஃப்ட்வேர்னு 2 இருக்குது. ஒன்று ட்ரஸ்டட் சோர்சஸ், இன்னொன்று அன்ட்ரஸ்டட் சோர்சஸ். ஸோ நீங்கள் யூஸ் பண்ண போகிற எல்லா விஷயங்களும் இந்த ட்ரஸ்டட் சோர்சஸில் இருந்து தான் யூஸ் பண்ணணும். வித்தவுட் திஸ் ட்ரஸ்டட் சோர்சஸ் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன் அப்படின்னா வீடு ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டல் வீட்டில் இருக்கீங்க, மூணாவது யாரோ ஒரு வீடு இருக்குது. ஓகேவா? ஸோ அதிகபட்சம் நீங்கள் எங்கே தங்குவீங்க? உங்களுக்கு சொந்தமான வீட்டில் தங்குவீங்க. மேபி வெளியில் இருக்கீங்க, அங்கே ஒரு வீடை ரெண்ட் எடுத்துருக்கீங்கன்னா அந்த ரெண்டல் வீட்டில் தங்குவீங்க. யாருன்னே தெரியாத வீட்டில் போயிட்டு நைட்டை தங்குவீங்களா? யாருமே தங்க மாட்டோம்.
அப்படி தங்கினாலும் அது சேஃபாக இருக்குமா இல்லையான்ற ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குமே, எதனா பண்ணிடுவானா அப்படின்ற ஒரு சின்ன பயம் இருக்கும். கரெக்டாக? ஸோ இட்ஸ் பேசிக்கலி இந்த வீட்டுக்கே இப்படி ஒரு நிலமைனா யோசிச்சு பாருங்கள். இன்டர்நெட்டில் பப்ளிக்காக அவைலபிளாக இருக்கிற ஒரு சோர்ஸில் நாம் அஃபிஷியல்ஸ் இடத்துல போயிட்டு வாங்காமல், அதாவது அஃபிஷியல் இடம்னா வெண்டாரோட வெப்சைட்டு, நெக்ஸ்ட் வந்து மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரு, மேக் ஓஎஸ் ஸ்டோரு, லினக்ஸ் ரெப்பாசிட்டரி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு பேசிக்கான விஷயம். சரியா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலான இடங்கள். இப்போ அஃபிஷியல் வெண்டார் வெப்சைட்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபோட்டோஷாப் எடுக்கிறீங்க, அடோபோட போர்ட்டலில் போயிட்டு எடுத்தீங்க அப்படின்னா இட்ஸ் குட். அந்த பைரசி வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுப்பீங்களா? அப்படி எடுத்தால் உங்களுக்கு என்ன இருக்குன்னா கிராக்டு சாஃப்ட்வேர் இருக்கும். சரியா? அதில் வந்து மால்வேர், ஸ்பைவேர், ட்ரோஜன் வைரஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான வைரஸ் பிரச்சனைகள் வரலாம். வைரஸ் பிரச்சனை இந்த சென்ஸ் லைக் இப்போ தேவையில்லாத விஷயங்கள், அதாவது நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபிஷிங் அட்டாக்ஸ் வரும், தேவையில்லாத விஷயங்கள் வரும். பேசிக்காக உங்கள் வீட்டுக்குள்ளே ஸ்னேக்கோ இல்லை பூச்சி பொட்டுகள் ஏதாவது நீங்கள் அலோவ் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக மாட்டீங்க. கரெக்டாக? ஸோ சேம் தான். இப்போது உங்களுடைய லேப்டாப்புக்குள்ளே உங்கள் வீடாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதில் ட்ரஸ்டடான விஷயங்கள் மட்டும் வந்து போகிற மாதிரி, அதாவது எலக்ட்ரிசிட்டி வரணும், தண்ணி வரணும், அதுக்கப்புறம் வந்து நமக்கு தேவையான ஃபேனில் வந்து காற்று வரணும், பெட் இருக்கணும், இதை தான் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. என்னை சுற்றி பாம்புகள் இருக்கணும், என்னை சுற்றி முதலைகள் இருக்கணும், என்னை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா பூச்சி விஷ பிராணிகள் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டீங்க. ஸோ எக்ஸாக்ட்லி த சேம் சினாரியோ வித் ஒரு கம்ப்யூட்டர். உங்கள் கம்ப்யூட்டர் இருக்குது அப்படின்னா அந்த கம்ப்யூட்டரில் நீங்கள் ப்ராப்பரான, நீங்கள் ஃபோட்டோஷாப்னா அந்த ஃபோட்டோ எடிட் பண்ணுற டூல்ஸ் வந்து ப்ராப்பராக இருந்தால் போதும். எக்ஸ்ட்ராவாக ஒரு லிங்க்கை கொடுத்து அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய மொத்த டேட்டாவும் காலி பண்ணிவிட்டு நீங்கள் பணம் கொடுத்தா தான் தரப்பேன் அப்படின்ற மாதிரி மிரட்டுறதுக்குமே சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் டோரண்ட் சைட்ஸு, கிராக்டு சாஃப்ட்வேர் பேஜஸ், இல்லை மால்வேர், ஸ்பைவேர், இந்த மாதிரியான இடங்கள். இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸில் நீங்கள் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ கோ வித் த ட்ரஸ்டட் சோர்ஸ், அஃபிஷியல் வெண்டார் வெப்சைட்ஸ். இந்த இடத்துல போனீங்க அப்படின்னா குட். விண்டோஸை பொறுத்த வரைக்கும் 2 இடம் தான், அஃபிஷியலோட வெண்டாரோட அஃபிஷியல் வெப்சைட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோட்டோஷாப் எடுத்துக்கிட்டுமா, அந்த ஃபோட்டோஷாப்போட வெப்சைட்டில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணி லைசன்ஸாக அப்ரூவ் வாங்கி பண்ணுறது. ரெண்டாவது மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர். சரிங்களா? நம்ம எப்படி கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கு இருக்கோ அது மாதிரி மைக்ரோசாஃப்ட்டுக்கும் ஸ்டோர் இருக்குது. அதுதான். மேக் ஓஎஸ் எடுத்துட்டாலும் அதே அஃபிஷியல் வெண்டார் வெப்சைட், மேக் ஆப் ஸ்டோர், அவ்வளோதான், வேற எங்கேயுமே கிடையாது. லினக்ஸ் ரெப்பாசிட்டரினா இப்போ அதுவுமே லினக்ஸில் வந்து நமக்கு இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் மூலிமா இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்ஸ்டாலேஷன் மெத்தட்னா எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல்ஸ். எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல்ஸ் மீன்ஸ் இப்போ ஒவ்வொரு ஃபைலுக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஆண்ட்ராய்டு ஆப் எடுத்துக்கிட்டோம்னா .apk அப்படின்னு படிப்போம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நம்ம விண்டோஸை பொறுத்த வரைக்கும் .exe, .msi இந்த மாதிரிலாம் நிறைய படிப்போம். இந்த சென்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கிற விஷயத்தை நம்ம எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில் பண்ணுறது, எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது, லைக் இப்போ நம்ம பார்க்கலாங்க. அடோப் ஃபோட்டோஷாப். இப்போ அடோப் கிரியேட்டிவ் க்ளவுட்குள்ளே போது இந்த இடத்துல நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில். ஓகேவா? இப்போ ஃப்ரீ ட்ரையல் இருக்குது. இந்த இதில் நான் செக் அவுட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு டவுன்லோட் ஆகிடும். ஓகேவா? மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரில் பாருங்கள். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். பட் என்ன விஷயம்னா என்ன ஃபைல் அப்படின்றது தெரிஞ்சதுக்காக இப்போ நம்ம டேரெக்டாக இங்கேருந்து கெட் கொடுத்துக்கலாம். இந்த 2 இடத்துல இருந்து மட்டும்தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். ஓகேவா? இப்போ இன்ஸ்டாகிராம்னா எய்தர் இன்ஸ்டாகிராமோட அஃபிஷியல் பேஜ், அப்படி இல்லைன்னா இப்போ விண்டோஸ்னால் மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர், இந்த இடத்துல கெட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகும். ஓகேவா? இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபைல் டைப்பை எடுக்க போகிறோம். நம்ம ChatGPT ஆனங்கிட்ட கொஞ்சம் எக்ஸாம் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல்ஸ்னு வரும். எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல்ஸ்னால் உங்களுடைய பேக்கேஜ் அப்படியே இருக்காது, டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகும். தென் இப்போ MSI அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் இன்ஸ்டாலர் பேக்கேஜ். அதாவது இப்போ நீங்கள் மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரில் பார்த்தீங்க, இல்லை வந்து மைக்ரோசாஃப்டோட அந்த அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் இன்டர்ஃபேஸ் API வச்சு எழுதின விஷயங்கள். ஸோ அதுவாகிடுது. இதுவுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கிளிக் பண்ணி ரன்னர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகும். நீங்கள் இந்த கீழே இருக்கிற INM கேப் இதெல்லாம் தேவையில்லை. இதை பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா வருமானது இல்லை. பட் ISO தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து இந்த CMD பேட் ஃபைலை இப்போ தெரிஞ்சுப்போம். இப்போ பேட்ச் ஃபைலு இல்லை கமெண்ட் ஃபைலு ரெண்டுமே மேக்ஸிமம் மோரோவர் ஒரே மாதிரி தான் இருக்கும். எப்படி அப்படின்னா இப்போ நான் கமெண்ட் ப்ராம்ப்டை ஓப்பன் பண்ணுறேன். இதில் ஒரு ஆப்ஷன் pip install பைத்தான் அப்படின்னு கொடுத்தனா லோட் ஆகும். பைத்தான் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும்.
இப்போ நான் தப்பாக போட்டுட்டேன், இங்கே பாருங்க, அதுவே எனக்கு கமெண்ட் கொடுத்துச்சு. இங்கே பாருங்க, நான் பைத்தான் ஆல்ரெடி வச்சுருந்தேன், அதனால் அப்டேட் தான் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், நான் பிப் இன்ஸ்டால் பைத்தான் அப்படின்னு தப்பாக போட்டுட்டேன். இப்போ ஏஐ வந்து கமெண்ட் ப்ராம்ப்ட்லேயுமே இன்டெகிரேட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ அதுவே எனக்கு கொடுக்குது, நீங்கள் பைத்தானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறீங்க, ஸோ அதனால் வந்து இந்த கமெண்ட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? ஸோ நான் இந்த கமெண்ட்டை காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இன்ஸ்டால் பண்ண உடனே அது ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகி எனக்கு வந்து அப்டேட் ஆகிடுச்சு பைத்தான் அப்படின்ற அந்த ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இது வந்து பைத்தானுக்கு மட்டும்தான் கமெண்ட் இதுவான்னு கேட்டால் ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்குமே கமெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நோட் ஜேஎஸ்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, அதை நீங்கள் கமெண்ட் ப்ராம்ப்டில் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், இப்போது நோட் ஜேஎஸோட பேஜுக்கு போய்க்கலாம். இந்த இடத்துல அவனே கொடுத்துருப்பான். இங்கே பாருங்கள், இப்படி தான் இன்ஸ்டால் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொடுத்துருக்கான். இந்த கமெண்ட்லாம் எடுத்து கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகும். அதே மாதிரி விண்டோஸ் எம்எஸ்ஐ ஃபைலாகவும் இதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். இட்ஸ் ஜஸ்ட் எ ஃபைல், ஒரு நார்மலாக இன்ஸ்டாலேஷன் ஃபைல் மாதிரி இன்ஸ்டால் ஆகும். ஸோ அதை டவுன்லோட் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதை டேரெக்டாக நம்ம டபுள் கிளிக் பண்ணால் ஒர்க் ஆகிடும். ஓகேங்களா? ஒரு சாஃப்ட்வேரை நீங்கள் மேபி எதுலேருந்து இன்ஸ்டால் பண்ணுவீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் மூலயமா இன்ஸ்டால் பண்ணுவீங்க, டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுவீங்க. ஆனால் எல்லா அப்ளிகேஷனும் அப்படி தான் இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது. ஸோ அந்த இடத்துல என்ன நடக்குன்னா, சில விஷயங்களை நம்ம கமெண்ட் ப்ராம்ப்ட் மூலமாக இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி, சில விஷயங்கள் நம்ம பவர் ஷெல் மூலயமா மட்டும் தான் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது டிபெண்ட்ஸ். நீங்கள் எல்லாத்துக்குமே கன்ஃபியூஸ்லாம் ஆக தேவை. நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும் உங்களுக்கு ரெக்குயர்மெண்ட் வருது அப்படின்னாவே ஜஸ்ட் நீங்கள் இன்டர்நெட் அடிச்சிங்கன்னா அது எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணணும் அப்படின்ற ஸ்டெப்ஸ் இருக்கும். இப்போ நான் சிம்பிளாக 2 ஸ்டெப்ஸ் ஒன்று டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதை காமிச்சேன், இன்னொன்று கமெண்ட் ப்ராம்ப்டில் வந்து அதோட கமெண்ட்டை போட்டால் இன்ஸ்டால் ஆகிடும் அப்படின்ற மாதிரி காமிச்சேன். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்குமே அவனோட அஃபிஷியல் சோர்ஸ் ஆஃப் வெப்சைட்டில் இப்படி தான் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பான். நீங்கள் அங்கே போய் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஐஎஸ்ஓ ஃபைல் அப்படின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் இப்போ ChatGPT இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க. ஐஎஸ்ஓ அப்படின்றது ஒரு ஃபைல் டைப் ப்ரோ. ஆக்சுவலாக என்னென்னா, இப்போ நீங்கள் விண்டோஸ் ஓஎஸ் போடுறீங்க இல்லையா, அது வந்து ஐஎஸ்ஓ ஃபைலாக தான் நம்மளால் டவுன்லோட் பண்ண முடியும். சரி, இங்கே டவுன்லோட் பண்ணால் டவுன்லோட் ஃபைலில் டவுன்லோட் ஆகாது, ஐஎஸ்ஓ ஃபைலில் டவுன்லோட் ஆகும். அது என்னன்னா, இப்போ ஐஎஸ்ஓனா சிடி டிரைவில் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு சிம்பிள் காமிக்கும். லைக் இந்த ChatGPT இங்கேயே பாருங்கள், டிஸ்க் இமேஜ் ஃபைல்னு கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ இட்ஸ் லுக் லைக் ஒரு சிடிக்குள்ளே நம்ம காம்பேக்டாக வச்சு, இப்போ முன்னாடிலாம் சிடி வச்சுருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த சிடி இருக்கிற ஃபைல்ஸ் மாதிரி இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரியான ஒரு டிஸ்க் இமேஜில் இருக்கும். ஆனால் அதுக்குள்ளேயே சிடி டிரைவ் எப்படி ரைட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி இருக்கும். அதை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ஓஎஸில் மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? இதுக்கு முன்னாடி இருந்த பழைய ஃபைல், அதாவது இப்போலாம் நம்ம டிஜிட்டலாக மாறிட்டு இல்லையா, FAT32 BAT MSI இப்படின்னு மாறதுனால இப்போ ரீசெண்டாக க்ரியேட் பண்ணுற எந்த அப்ளிகேஷனுமே ஐஎஸ்ஓ ஃபைலில் வராது. ஓகேவா? மீதிலாம் அதுக்கும் பழசு, நீங்கள் அதெல்லாம் நீங்கள் கண்டுக்கவே தேவையில்லை, அதெல்லாம் இப்போ நீங்கள் பார்க்க கூட மாட்டீங்க. பட் ஐஎஸ்ஓ ஃபைல் ஓஎஸ் போகிறதுக்காக மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய பேக்கேஜாக இருக்குது அப்படின்னா, ஸோ இட்ஸ் மஸ்ட் பி, இப்போ ஓஎஸ்ன்றது ஒரு 6GB 8GB ஃபைல் இருக்கும். மாயான்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, என்னன்னா ஒரு அனிமேஷன் ரெண்டரிங் சாஃப்ட்வேர். ஓகேவா? ஸோ இந்த மாயா சாஃப்ட்வேர் நமக்கு 2 டைப்லையுமே கிடைக்கும். ஒன்று நம்ம வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஃபைலாகவும் எடுத்துக்கலாம். பழைய வெர்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லுக் லைக் இது ஐஎஸ்ஓ ஃபைலில் தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். நான் வந்து இதுக்கான ஒர்க்கு உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ எடிட் என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ் அப்படின்னு போனீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் 2 ஒர்க் ஆகும். 2 என்னிடம் வந்தா இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் பார்த்துன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ அந்த இடத்துக்கு நான் என்விரான்மெண்டல் போனேன். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கமெண்ட் ப்ராம்ப்ட் மூலமாகவும் போகலாம். system.cpl அப்படின்னு போட்டிங்கன்னா அதே விஷயங்கள் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல அட்வான்ஸ்டு போனீங்கன்னா என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ் அதே வந்துடும். ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள், நான் ஒரு 5-6 பார்த்து ஆட் பண்ணியிருக்கேன். இன்டெலிஜேக்கு இந்த இடத்துல தான் எனக்கு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்து எடுத்து கொடுக்குறோம். சரிங்களா? இந்த லிங்க் எங்கேருந்து எடுக்கணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் சி டிரைவ் போனீங்க அப்படின்னா ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் இவங்க பாருங்கள், ஜாவாக்கு நான் பார்த்து ஆட் பண்ணோம். இப்போ ஜேடிக்கு 1.8 வெர்ஷனுக்கு இந்த பின் அப்படின்னு ஒரு எல்லாத்துக்குமே பின் தான். இங்கே பாருங்கள் பின் இருக்கு இல்லையா, அந்த பின்னை அப்படியே காப்பி பண்ணிக்கிட்டு நம்ம வந்து இந்த என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ் தான் இங்கே ஆட் பண்ணுற மாதிரி நியூன்னு கொடுத்தீங்கன்னா இதில் ஆட் பண்ணிக்கலாம். சரி, ஆல்ரெடி நான் வேறு வெர்ஷன் வந்து இது மேலே இங்கே போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள், அதனால் வந்து இப்போ போட்டோன்னா கான்ஃப்ளிக்ட் ஆகிடும்.
அந்த இடத்துல முதல்ல மேலே இருக்கிற பாத்து கீழே இருக்கிற பாத்து ரெண்டுத்துலையுமே போடணும். சரி, இதை போட்டிருக்கணும். இது இல்லாமல் நியூன்னு கொடுத்துட்டு நம்ம வேரியபிள் நேம் வந்து என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். மேக்ஸிமம் அவனே நேம் சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஹோம்ன்ற வேர்டோட யூஸ் பண்ணுங்கள், ஜாவா _ஹோம் கேபிட்டலில் இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த பாத்தை கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா கிரியேட் ஆகிடும். அதே மாதிரி கீழே இதில் 2 விஷயம் பார்க்கணும். யூசர் வேரியபிள்னு இருக்கும், சிஸ்டம் வேரியபிள்னு இருக்கும். இப்போது சிஸ்டம் வேரியபிளில் நீங்கள் ஒரு பாத்தை கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா கம்ப்ளீட் என்டையர் சிஸ்டத்துக்கு இருக்கும். இப்போ இதில் ஒரே ஒரு யூசர் அப்படின்றதுனால எனக்கு பிரச்சனை இல்லை, ஈஸியாக ஒர்க் ஆகிடுச்சு. ஓகேவா? இதுவே நீங்கள் கம்பெனிஸில் போனீங்கன்னா மல்டிபிள் யூசர்ஸ் ஒரே கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுவாங்க. அப்படின்னா சிஸ்டம் வேரியபிள்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். கூடவே நம்ம யூசர் வேரியபிள் யாருக்கும், இப்போ இந்த இடத்துல நான் ஒருத்தர் தான் இருக்கேன், விஜய் விக்னேஷ் ஈன் மட்டும் தான் இருக்குது, அதனால் இது எடுத்துக்கிச்சு. ஒருவேளை இந்த இடத்துல யோசிச்சு பாருங்கள், ஒரு 5 யூசர் இருக்காங்க, மினிமம் 2 இருக்காங்க அப்படின்னா யாருக்கு ஒர்க் ஆகணும் அப்படின்றது இந்த இடத்துல ட்ராப் டவுன் மாதிரி வரும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இங்கே லாகின் பண்ணியிருப்பீங்களே அவங்களோட யூசர் வேரியபிள் தான் இங்கே வரும், இந்த ட்ராப் டவுன் மாதிரி வரும். ஓகேவா? இல்லைனா அவங்களுக்குமே யூசர் வேரியபிள், ஏன்னா டே பை டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராஃபிக்ஸ்லாம் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்ப இருந்த கிராஃபிக்ஸ் இப்போ இல்லவே இல்லை, வேறு மாதிரி இது. ஓகேவா? அதனால் சொல்கிறேன். இப்போ இங்கே பாருங்கள், 1.8 வெர்ஷனும் இருக்குது, 24 வெர்ஷனும் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போது நான் சொல்கிறேன் 1.8 வெர்ஷனும் எனக்கு வேணும், 24 வெர்ஷனும் வேணும். இதுக்கு இன்டர்மீடியட்டில் நீங்கள் இப்போ ஜாவாவுடைய ஜேடிகே ஃபைல் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிறது, இது 2 இருந்தால் தான். ஸோ இப்போ நம்மளால் இப்போ இந்த இன்டெலிஜே மாதிரியான ஐடியை யூஸ் பண்ணி நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். இப்போ யோசிச்சு பாருங்கள், இப்போ எல்லா வெர்ஷனும் ஒர்க் ஆகும். 1.8 ஒர்க் ஆகும், 2 ஒர்க் ஆகும், 3 ஒர்க் ஆகும், 4 ஒர்க் ஆகும், அப் டு 24, 25. இப்போ 25 லான்ச் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அது வரைக்குமே ஒர்க் ஆகும். ஸோ அப்படி ஒர்க் ஆகுறதுனால நம்ம கம்ப்யூட்டருக்கு சொல்கிறேன் இந்த வேர்ஷன் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் 2 வேர்ஷனை இன்ஸ்டால் பண்ணி வச்சு 2த்தையுமே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போது நான் இன்டெலிஜேவை நான் கிளிக் பண்ணி ஒரு ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணுறப்ப எனக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஒரு நியூ ப்ராஜெக்ட் நான் க்ரியேட் பண்ண சொல்ல இங்கே பாருங்கள், எனக்கு வேர்ஷன் இங்கே காமிக்குதா, என்ன வேர்ஷன் எனக்கு க்ரியேட் பண்ண போகிறேன்னு. ஒருவேளை இந்த பாத் சொல்லலாம் அப்படின்னா இந்த சாஃப்ட்வேரெல்லாம் எடுத்துக்க முடியாது. இப்போ இன்டெலிஜேல ஜாவாவோடைய ஜேடிகே ஃபைல் இருக்குது, 24 வெர்ஷன் இருக்குது, 1.8. இப்போ ஒருவேளை நான் 24 நான் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா அவங்க அடுத்து இப்போ இந்த பேக்கேஜை நான் ரெடி பண்ணி அனுப்பிடுறேன். அப்போ அதை எடிட் பண்ணணும் அப்படின்னா அவங்க 24 வெர்ஷனை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஒருவேளை 1.8 வச்சுன்னு பண்ணுறாங்கன்னா இது ஒர்க் ஆகாது. ஆனால் 1.8 வச்சுக்கிட்டு இருக்கவங்க 24 வச்சு ஒர்க் பண்ண முடியும். லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆல்வேஸ் சப்போர்ட் த ப்ரீவியஸ் வெர்ஷன்ஸ். ஓகேவா? லேட்டஸ்ட் வெர்ஷன் இப்போ 1.8 வெர்ஷனை பழைய வெர்ஷன், ஓகே, 1, 2 அப்படி தான் வரும். 1.8 இருந்து பழைய வெர்ஷன், 24ன்றது லேட்டஸ்ட் வெர்ஷன். இப்போ 1.8ல் நம்ம கிரியேட் பண்ண ஒரு கோட் வந்து 24 வெர்ஷனில் நம்மளால் எடிட் பண்ண முடியும். ஏன்னா இதில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸும் இதில் இருக்கும். ஆமாம், அப்டேட் தான் இருக்கே தவிர, ஆமாம் அது அட்வான்ஸு, இது சப்போர்ட் ஆகாது. இப்போ என்னென்னா 1.8ல் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணி அது நல்லா ஒர்க் ஆகும், டீசெண்டாக பர்பஸாக ஒர்க் ஆகும். ஆனால் 24 வெர்ஷனுக்கு அப்டேட் பண்ண சொல்ல அது ஒர்க் ஆகாது, நிறைய எரர்ஸ் காமிக்குது. ஸோ அப்படி காமிக்குன்னா அதை சரி பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ அதை சரி பண்ணுறது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ரன் ஆகணும் இல்லையா, அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டில் இந்த பழைய வேர்ஷன்ஸ் எல்லாமே லைவில் இருக்குது. ஸோ இதுக்காக தான் நம்ம பார்த்து வந்து போடுறோம். ஆப்போனண்ட் யூஸர் இல்லை, உங்கள் கம்ப்யூட்டருக்கு நீங்கள் சொல்கிறீங்க இன்ஸ்டால் பண்ண. இப்போது ஏன்னா ஜேடிகேன்றது ஒரு டெவலப்மெண்ட் கிட்டு தான், அதில் நம்மளால் டெவலப் பண்ண முடியாது. அதுக்குன்னு ஒரு டூல் இன்டெலிஜே மாதிரி. இப்போ இங்கே பாருங்கள், இப்போ எக்லிப்ஸ் இஸ் ஜாவா எடிட்டர் டூல். இன்டெலிஜே வந்து ஒரு எடிட்டர் டூல். சரிங்களா? நான் சொல்ல வரது புரியுதான்னு பாருங்கள். இப்போது நீங்கள் வீடு கட்டுறீங்க, ஓகேவா? வீடு கட்டுறதுக்கு நீங்கள் டைரெக்டாக போய் வீடு கட்டுற முடியுமா? அதுக்கு நிறைய பொருள் வேணும், ஜல்லி வேணும், மணல் வேணும், சிமெண்ட் வேணும், இது எல்லாமே தேவை. கரெக்டாக? ஸோ இதில் ஒன்று இல்லைனாலுமே நம்மளால் வந்து அந்த வீடை கட்டி முடிக்க முடியாது. ஸோ இந்த ஜல்லி, சிமெண்ட்டு, மணல், இந்த மாதிரி அந்த ஜாவாவை டெவலப் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும் உள்ளடக்கி வச்சிருக்கிற ஒரு பேக்கேஜ் தான் ஜேடிகே, ஜாவா டெவலப்மெண்ட் கிட்டு. இந்த மாதிரி நிறைய இதுக்கு இருக்குது. பைத்தானுக்குமே அந்த மாதிரி ஒரு கிட் இருக்குது. சரிங்களா? ஃப்ளட்டருக்கு இந்த மாதிரி ஒரு கிட் இருக்குது. இந்த மாதிரி ஜாவா டெவலப்மெண்ட் கிட் அப்படின்றது அந்த தேவையான எசென்ஷியல் ஃபைல்ஸு. ஆனால் இந்த எசென்ஷியல் ஃபைல்ஸ் தான் உங்களுக்கு பில்டிங் எழுந்துருமா? உள்ள டேபிள் செய்யணும்னு ஆச்சாரி வேணும் இல்லை, அதுதான். அதுக்கு தான் எக்ஸாக்ட்லி இந்த இன்டெலிஜே இல்லை எக்லிப்ஸ் மாதிரியான டூல்ஸ் இருக்குது. ஸோ இதை வச்சு தான் நம்ம கட்ட முடியும். ஆனால் கட்டுறதுக்கு தேவையான சோர்ஸ் ஃபைல்ஸ் எங்கே இருக்குது? ஜேடிகேல இருக்குது. ஸோ ஜேடிகே நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அந்த இன்ஸ்டால் பண்ண ஜேடிகே வந்து நம்ம இவங்ககிட்ட சொல்கிறதுக்காக தான் அந்த பேத்தெலாம் ஆட் பண்ணுறோம். இந்த சாஃப்ட்வேர் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம பார்த்து ஆட் பண்ணுறோம். ஓகேவா? சரி, ஓகே. ஒன்றும் பெருசாலாம் இது சொல்லிடல. இப்போ இதை நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போது இது வந்து ஒரு டெவலப்மெண்ட் கிட்டுன்னு வச்சுக்கோங்க. சரியா? இது வந்து ஒரு பேக்கேஜ், அதாவது ஜல்லி, சிமெண்ட்டு இதெல்லாம் சொல்லியிருந்தேன் இல்லையா,
ஸோ அந்த மாதிரியான ஒரு பேக்கேஜ் இதுக்குள்ளே எல்லாமே இருக்கும். நம்ம வீடு கட்ட தேவையான எல்லா பொருளும் இருக்கும். சரியா? நம்ம என்ன பண்ணுவோம், இதை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு கொத்தனார்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார், ஒரு பில்டிங்காக கட்டி கொடுப்பார். ஸோ இது வந்து பேசிக்காக ஒரு வீடு கட்டுறதுக்கு தேவையான எல்லா பேக்கேஜ் வச்சுருக்கிற ஒரு பொருளை கொத்தனார்கிட்ட கொடுத்தா அவர் கட்டி கொடுப்பாரு. அதை நம்ம என்ன பண்ணுவோம், வாழறதுக்காக லிவ்க்காக யூஸ் பண்ணிப்போம். சரி, ஓகேவா? இப்போது இதே விஷயத்தை இங்கே பாருங்கள். இது ஜேடிகேன்னு வச்சுங்க. ஜாவா வச்சு ஒரு வீடு கட்ட போகிறீங்க. ஸோ அந்த ஜாவாவுக்கு தேவையான எல்லா பொருளும் இது இருக்கும். அதாவது நம்ம ஜாவா வந்து டெவலப் பண்ண தேவையான கோட்ஸு, அந்த கோடு வந்து என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டி செய்யும், ஃபங்க்ஷன்ஸு, ஊப்ஸ் கான்செப்ட், இது எல்லாமே இதுக்குள்ளே இருக்கும். சரியா? ஒவ்வொரு லைன் ஆஃப் கோடு எப்படி எழுதணுன்றத, இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், ஜாவாவில் எப்படி டெவலப் பண்ணுறது எல்லாமே இதில் இருக்கும். ஸோ அதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஒரு ஐடிஇ கிட்ட, ஐடிஇனா ஒரு பிளாட்ஃபார்ம் டு டெவலப் எனி அப்ளிகேஷன் அப்படின்லாம். ஸோ ஒரு நம்ம டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு இடம் அது. வீடியோ எடிட்டிங் எப்படி ஒரு வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் வச்சு எடிட் பண்ணுறோமோ, ஈவன் தான் நம்மக்கிட்ட எல்லா ஃபைலும் இருக்கும். வீடியோ நம்ம எடுத்திருப்போம், ஆடியோ நம்ம எடுத்திருப்போம், நம்ம பேசியிருப்போம், வாய்ஸ் ஓவர் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் அதை எடுத்துகிட்டு போய் நம்ம ஒரு சாஃப்ட்வேருக்குள்ளே போட்டு தானே எடிட் பண்ணுறோம். அதே மாதிரி தான் இங்கே ஜேடிக்கு ஜாவா மூலயமா டெவலப் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம ஒரு ஐடியில் போட்டு அந்த ஐடியில் டெவலப் பண்ணி அதை நம்ம லைவுக்கு எடுத்துகிட்டு வருவோம். ஓகேவா? ஸோ இதை ஒரு கம்ப்யூட்டர் புரிஞ்சுக்கணும். இந்த ஃபைல் இங்கே இப்போ இந்த சாஃப்ட்வேர் நம்ம சொல்லணும், இது வந்து ஐடியா, இந்த ஐடிக்கு என்கிட்ட ஜேடிகே ஃபைல் இருக்குது, அது இந்த பாத்தில் இருக்குது நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அதை எடுத்து அதை யூஸ் பண்ணிக்கும். அது சொன்னால் தான் ஒர்க் ஆகும், சொல்ல தான் ஒர்க் ஆகாது. ஏன்னா எனக்கு தெரியாது இல்லையா?